எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். சொல்லுமா, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தே அதிசயமானவரே. எதிரடையாய் செயல்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள், பின்மாற்றத்தின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற பிள்ளைகளுக்குள்ள சோர்வுகளை கொண்டு வருகிற பொல்லாத சர்பத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அசட்டை பண்ணுகிற கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லோ பா கா தா லா பா. Let them not despise the word of God. Let them not despise or misuse the messenger of God, O Father. ரைட் நவ் கர்த்தருடைய அக்கினி தீபிடிச்சு எரியட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஜாயின் பண்ண போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பற்றி பிடிப்பதாக ஒரு ஜப அக்கினி இறங்கி வரட்டும். எந்த நபர்களும் மௌனமா இராதபடிக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நிரப்புவீராக. பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது. பாத்திரங்கள் நிரப்படு. ஜெபி மகனே, ஜெபி மகளே, கர்த்தர் உன்னை எழுப்பி போரடிக்கிற ரோபா காலாபா எந்திர கற்களை போல உயர்த்த ரிமாஷா டபாலா ஷேகா டகா தடபா எந்திரம் அடைக்கிற கூர்மையான பற்களை உடைய எந்திரமாய் மாற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தர் செயல்படுவீராக. இருளின் அதிகாரங்கள், மரண போராட்டங்கள் எரிவதாக இயேசுவின் நாமத்தினால. சகல மரண போராட்டங்கள் எரியிடும் தூடாமாலா ஷேகா படகதடகடகதடபா ரிகமோலா ஷேடே படகதடகதடகடகதடபா. கழிவறையில் கதோஷே கலபா கழிவுகள் அகற்றப்படுகிறது போல சிந்தனையில் இருக்கிற சகல கழிவுகள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் செயல்படுவீராக. நீர் பாய்ச்சுவீராக. உம்முடைய வார்த்தையினால கர்த்தர் நீர் சுத்திகரிவீராக. உம்முடைய
வார்த்தை சுத்திகரிக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு சுத்திகரிப்பீராக. சகல தடைகள் உடையட்டும். ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள், ஜூம் மீட்டிங்க்கு விரோதமாய் நிற்கிற எல்லா கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். யுத்த ஆயுதங்கள் புறப்பட்டு வரட்டும். சகல அதிகாரங்கள் துரைத்தனங்களை முறியடித்த தேவனுடைய நாமத்தை கொண்டு பேசுகிறேன். எல்லா இருள்கள் முறியடிக்கப்படட்டும். எல்லா காப்பியோனின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. தடைகள் யாவும் உடையிடும். மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட்ட கிருபைகளுக்காய் நன்றி. ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். 3 நாளா, ரொம்ப நாள் கழிச்சு நினைக்கிறேன், 5 நாள் இருக்கும். 5 நாள் கழிச்சு கர்த்தர் நம்மளை மறுபடியும் இணைத்திருக்கிறார். நாமத்திற்கு நன்றி சொல்லணும். சரி, தொடர்ந்து ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து பார்ப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டம் என்பது என்னன்னு கொஞ்ச நாள் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள், ஒரு 9 நாள் 8 நாட்கள் நம்ம பார்த்திருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன். நாட் ஷுர் வித் தி டேட்ஸ். பட் கர்த்தர் உங்களிடத்துல வல்லமையா பேசினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை தொடர்ந்துதான் நம்ம பார்க்க போறோம். சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். I'm going to just do a recap. கர்த்தர் நாம் செயல்படுவதற்கு ஏற்ற அனுகூலங்களை தந்து நம் கால்களை துரிதப்படுத்தி ஓட பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிற யுத்த குதிரைகளை போல எழும்பி கர்த்தருக்காக ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லுமே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கும். ஜெயமோ கர்த்தரால். கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லாமே. உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக இப்படி சொல்றேன். நீங்க அந்த ஓட்டத்துக்கு ஆயத்தமாய் இல்லை என்றால் உங்களால் ஓட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பேதுருவ கர்த்தர் வா கடல் மீது நடக்கிறதற்கு நீ வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேதுருவ மாத்திரம் அழைத்ததின் காரணம் என்ன? நிறைய நேரத்துல கர்த்தருடைய அழைப்பு துரிதமா நம்ம வருகிறதற்கு முன்னாடி கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. சீஷர் கூட்டம் இருக்காங்க, நிறைய பேர் அந்த படகுல இருக்காங்க. பேதுரு மாத்திரம் ஒரு கேள்வி கேட்கிறார். கர்த்தாவே, நீரே ஆனால் என்னை கடல் மீது நடக்க. அல்லேலூயா சொல்லாம. ஆமென். என்னை கடல் மீது நடக்க பண்ணும்படிக்கு கட்டளை இடும். அல்லேலூயா. ஆமென். இப்ப கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? கர்த்தருடைய சித்தம் இருக்கு. பேதுரு மாத்திரம் இல்ல, நீங்களும் நானும் கூட கடலின் மீது நடக்க வேண்டும் என்று பிதாவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த சித்தம் ஏன் வெளிப்பட மாட்டேங்குது தெரியுமா? நாம் கர்த்தருக்காக எழும்ப மாட்டோம். Hallelujah. We are not standing for God. We don't have an attitude to run for God. Hallelujah சொல்லாமா. ஆமென். நிறைய நேரங்கள்ல we want to get settled in wherever we are. ஆமென். நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். நார்த் இந்தியா கூட நான் போயிட்டு வரும்போது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நிறைய சபைகள் இருக்கிறது. இந்த சபைகள்ல பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட ஒரு காரியத்தை ஆவியானவர் என்னிடத்துல காண்பித்தது என்னன்னா, அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லாம. அல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சுறாங்க, இஸ்ரவேல் ஜனம் கானானுக்கு போற மாதிரி இவர்கள் கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு போதும்பா அப்படின்னு செட்டில் ஆயிடுறாங்க. should not get settled, do not get self-satisfied. ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க திருப்தி அடையக்கூடாது. புரியுதா? இன்னும் கர்த்தருக்காக எழும்பி ஓடணும். இன்னும் வைராகியமா எழும்பி ஓடணும். அல்லேலூயா. அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். போதும், ஓடுனது போதும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுக்கவே கூடாது. அல்லேலூயா.
அப்படின்னு சொல்லாமா? வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட எபிரேயர் 4ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 4. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 2வது வசனத்துல வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவன் சொல்லாமா? அவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. முன்னாடி வசனம் வாசிக்கிறேன். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அல்லேலூயா. God wants a godly fear, reverence in you. எதுக்காக அந்த ரெவரன்ஸ் வேணும்? ஒரு பயம் உங்களுக்குள்ள வேணும். என்ன பயம்? நான் பின்வாங்கி போகிறவனாக காணப்படக்கூடாது. யூ ஷுட் நாட் பேக் ஸ்லைடு. அல்லேலூயா. ஆமென். இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. பின்மாற்றம் அடைந்தார், அவர் பின்வாங்கி போனார் இல்லையா? அவர் முன்னாடி ஓட வேண்டிய ஆள் பின்னாடி ஓடினான்னு எப்படி இருக்கும்? முன்னாடி ஓட வேண்டிய ஆள் அதே இடத்துல அப்படியே நின்னா, ஸ்டாக்னண்டா நின்னாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு நதி ஓடும். ஆமென். ஒரு நதி ஓடும், பாதையில அடிச்சு தள்ளிட்டு அதுவே பாதை உண்டாகிட்டு ஓடும். காற்றாட்டு வெள்ளம் பார்த்துருக்கீங்களா? அடிச்சு தள்ளிட்டு ஓடும். ஆனால் மழை வந்து பெய்ந்து ஒரு குட்டைன்னு சொல்லுவாங்களா, லேக், அது ஓடாது. பாருங்க, நதி சுத்தமா இருக்கும், குட்டை அழுக்கா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்க உங்க பரிசுத்தமாய் நீங்க வாழ முடியாத காரணம் என்ன தெரியுமா? சொல்லுவேன், நீங்க ஓட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரே இடத்துல உட்கார்றதுனாலதான் கரப்படுறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? திஸ் இஸ் காட் கிவன் ட்ரூத். ஆமென். நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்தா கரப்படுவீங்க. ஆமென். இங்க கர்த்தருக்காக ஓடல. You should be a river that flows. You should be a living water that flows. Hallelujah. நீங்க ஓடுகிற நதியை போல துரிதமா ஓடணும். நீங்க குட்டைய போல ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்க மேல கண்ட அழுக்கு வந்து உட்காரும். நீங்க கரப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நிறைய பேர் எனக்கு தெரியும், அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையை நாடுவார்கள், பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுவாங்க, பரிசுத்தத்தை செயல்படுத்தணும் அவங்க வாழ்க்கையில நினைப்பாங்க. ஆனா கர்த்தருக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, கர்த்தர் நாட்டின ஓட்டத்துல ஓட மாட்டாங்க. நாட் ரன். ஹல்லேலூயா. they will not run. ஓடவே மாட்டாங்க கர்த்தருக்காக. ஸ்டாக்னண்டா இருப்பாங்க. அவங்களிடத்துல வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆமென். சில பேரை என்னால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு மீட் பண்றேன். அவங்க எப்படி நான் பார்த்தனோ 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அப்படியேதான் இருக்காங்க. There is no change. அவங்க பேச்சுல எந்த மாற்றங்கள் இல்லை, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்? They don't want to grow. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பின்மாற்றம் அறியாதபடிக்கு நீங்க பயந்துருக்கணும். அல்லேலூயா. எந்த விதத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த விதத்துல பின்மாற்றம் அடையாது. அல்லேலூயா. உன் ஸ்பீடு அதிகமாகணுமே தவிர உன் ஸ்பீடு கம்மியாகக்கூடாது. கைகளை ஒரு தள்ளியே சொல்லணும். should run fast. எலியாவுக்கு ஒரு பின்மாற்றத்தை நம்ம பார்த்தோம். கடைசி கிளாஸ்ல நம்ம பார்த்த ஒரு காரியம். என்ன காரியம்னா, எலியா சூறை செடியின் கீழே போய் படுத்து பின்மாற்றம் அடைகிறான். கர்த்தருக்காக வைராகியமா ஓடினவன், கர்த்தருக்காக வானத்துல அக்கினியை கொண்டு வந்தவன், எழுப்புதலின் பாத்திரமாக கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு உள்ளங்கை மேகம் எழும்பி மழை பெய்கிறது. தேசம் எல்லாம் 3.5 ஆண்டுகள் பஞ்சத்தில் இருந்த தேசம்
அவன் ஜெபம் பண்ணி வர வைத்த மழை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் அபரிவிதமான பிளான், திட்டத்தை வைத்திருக்கிறார். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுத்திருக்காரு, தரிசனத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அவன் ஓட்டத்தை அவன் அறியாமல் சூறை செடியில் போய் படுத்து கொண்டிருக்கிறான். ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நான் சொல்லுவேன், நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற நிறைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம்தான் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருக்காக துரிதமாய் எழும்பி ஓட மாட்டீங்க. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் கர்த்தரை அறிவித்தான், கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. நீங்க வழியை ஆயத்தப்படுத்தணும்னா அந்த வழியில நீங்க ஓடணும். ஒரு வழியை நீங்க உண்டாக்கணும்னா நதியை போல அந்த வழியை உண்டாகணும். நதி பார்த்திருக்கீங்களா? காட்டாற்று வெள்ளம் போல நதிகள் வரும்போது மணலா இருக்கும், வழி உண்டு பண்ணும். வழி இல்லாத இடங்களில், வனாந்தரங்கள்ல வழி உண்டு பண்ணணும் நீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தணும். You should prepare a way for God. These are the days of John the Baptist. These are the days of Daniel. These are the days of Ezekiel. These are the days of Elijah. You should prepare a way for God. Hallelujah. உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்றதுலயே பிஸி ஆயிடுறீங்க, உலகபூர்வமா சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான காரியங்களையே நீங்க நோக்கி கொண்டே இருக்கீங்க. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? இயேசு ஒரு கூரைக்கு அடியில உட்கார்ந்து, கூரைன்னா ஒரு கூரை வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க. அங்க ஒரு பாரலிட்டிக் பர்சன், முடக்குவாதம் உடைய ஒருவன் இருக்கான். அவனை கொண்டு வராங்க. 4 நண்பர்கள் அவனை கொண்டு வராங்க. அவனை கொண்டு வருகிறதற்கு அங்க ஜனங்க கூட்டம் பெருசா இருக்கிறதுனால அவங்களால உள்ள போக முடியும். கரெக்டா? நம்மளும் அந்த நம்பர் இருக்கோம். ஜீசஸை பார்க்க முடியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மீட்டிங் முடிகிற வரைக்கும் பர்சனல் ப்ரேயர் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். பாஸ்டர் ரொம்ப டயர்டா இருப்பாரு, போயிட்டாரு, உள்ள போக முடியலன்னா சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போயிருப்போம். ஆனா அந்த நண்பர்கள் வழி உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆமென். நீ வழி உண்டு பண்ணுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வனாந்தரங்கள்ல வழி உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். You have to prepare a way for God. அதுல இருக்கிற கல்லுகளை பொறுக்கணும். கர்த்தர் நடக்கும்படியான வழிகளை ஆயத்தப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு போன 2 அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா, 1 பேதுரு, 2 அப்போஸ்தலர்கள் கர்த்தரால் அழைக்கப்படுறாங்க. நீங்க போங்க, நேரா போங்க, ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிங்க. நீங்க பிரவேசித்த உடனே ஒருத்தன் தண்ணி தொட்டியை தூக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி போவான். அவனை பின்பற்றி போங்க. அவன் ஒரு வீட்டுக்குள்ள போவான், நீங்களும் அவன் பின்னாடி அந்த வீட்டுக்குள்ள போங்க. அங்க எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து. கர்த்தருக்கென்ற ஒரு இடத்தை, நீங்க போகிற இடம் தேவன் வாசம் பண்ணுகிற இடமா மாறணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவன் தான் அப்போஸ்தலன். கிறிஸ்துவை கொண்டு போகிறவன், கிறிஸ்துவை சுமக்கிறவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன், அனுப்பப்படுகிறவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 2 பேரும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வேற ஒரு இன்சிடென்ட்ல கூப்பிடுறாரு. ஆமென். அங்க 2 பேரும் வந்தோம். நீங்க போங்க, நான் சொல்ற ஒரு வீட்டுக்கு போங்க. அந்த வீட்டுல ஒரு கழுதையும், அது பக்கத்துல கழுத குட்டி கட்டப்பட்டிருக்கும். அதை கட்ட விடுங்க, அந்த குட்டியும் கழுதையும் கூட்டிட்டு வாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த கழுதையை கூட்டிட்டு வராங்க 2 அப்போஸ்தலர்கள். அந்த கழுதை மேல உட்கார்ந்து ஒரு ரோடு, எருசலேம் ரோட்ல அப்படியே நடந்து போறாரு. முன்னாடி ஜனங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ், அவங்களுடைய
அந்த ஓலைகள், அதெல்லாம் இலைகள் எல்லாத்தையும் போடுறாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற கழுதைகளை கட்டவிழ்க்கிற பணியில் நீயும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவை சுமக்கிறவர்களை கட்டவிழ்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற, அவரை சுமந்து செல்கிற கழுதைகளை நாம் உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. கட்டவிழ்க்க வேண்டும். கைகளை சொல்லலாமா? ஆமென். நீங்க பின்மாற்றம் அடையும் போது, நீங்க கர்த்தருக்காக எழும்பி எதையும் செய்யாம இருக்கும்போது, கர்த்தர் அங்க செயல்பட முடியாது. உங்க பாதையில நீங்களும் ஓட முடியாது, கர்த்தரையும் அந்த பாதையில கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. தடைக்கெல்லாம் மாறிடக்கூடாது. யூதாஸ் மாதிரி இடறல்கெல்லாம் மாறிடக்கூடாது. ஆமென். துரிதமா கர்த்தருக்காக எழும்பி ஓடுகிறவர்களா இருக்கு. அல்லேலூயா. 2 3 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப பைபிள்ல காமிக்காம நான் கடகடன்னு சொல்லிட்டேன். 2 அப்போஸ்தலர்கள் எப்படி போய் வழி ஆயத்தப்படுத்துறாங்க, ஸ்தலத்தாடி ஆயத்தப்படுத்துறாங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் இப்ப ஞாபகப்படுத்துறாரு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வருஷம். ஒரு சபை இருக்கு. அந்த சபை பேரு பெர்கமு. சொல்லுங்க, பெர்கமு அப்படின்னு ஒரு சபை. 3வது சபை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எபேசு சபை, அதுக்கப்புறம் சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள் இருக்கிறது. அதுல 3வது சபை பேரு பெர்கமு. இந்த சபையில என்ன இருக்கு? அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன். 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. They didn't backslide. அல்லேலூயா. அவங்க பின்மாற்றம் அடையல, மறுதலிக்கல. மறுதலிப்புன்றவனே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது பேதுரு தான். அவன் மறுதலித்து போனான் இல்லையா? கர்த்தர் அவனை எழுப்பிட்டாரு. ஆனா அந்த இடத்துல எலியா மாதிரி அவருக்கு ஒரு பின்மாற்றம். ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓட முடியாதபடிக்கு இயேசுக்காக நிக்கல பாரு. இயேசு கூட நீ இருந்தியான்னு ஒரு வேலைக்காரி வந்து கேட்கும் போது தன்னையே அவன் தூஷிக்கிறான், தூஷணமான வார்த்தை பேசுறான். பேக் ஸ்லைடு. அல்லேலூயா. பின்மாற்றம். ஓட முடியாதபடி, கர்த்தருக்காக துரிதமா ஊழியம் செய்ய முடியாதபடி, கர்த்தருக்காக நிக்க முடியல, விழுந்து போகிறான். இங்க போட்டிருக்கு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல பெர்கமு சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கைகளை தொழில சொல்லாமா? பாபிலோன் இருக்கிற இடத்துல சபை இருந்து பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு கத்து சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? இந்திய தேசத்துல ஒரு சபை இருக்கும் என்றால் அது கர்த்தர் உண்டாக்கின சபையா இருக்கும் என்றால், if God planted the church, no gates of hell can overcome that church because it is the church of God. ஆமென். கர்த்தருடைய சபை அது, கர்த்தருடைய மனவாட்டி அது. அதை எந்த ஒரு இருளும், பாபிலோனின் கிரியைகள் தொட முடியாது. ஆமென். சாத்தானுடைய சிங்காசனமே ஆனாலும் அந்த சபையை தொட முடியாது. கர்த்தர் அதை விழுங்கி போடுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு நம்ம குறை சொல்லுகிறவர்களா மாறிடுறோம். என் வீட்டுல என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்க. என்னோட பெற்றோர் ஹிந்துஸா இருக்காங்க. எனக்கு ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கர்த்தருக்காக எழும்ப முடியல. சாக்கு போக்கு எல்லாம் சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. அல்லேலூயா. சாக்கு போக்கு எதுவும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை பாபிலோன்ல வச்சாருன்னா தானியேல உங்களை அழைச்சிருக்காருன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சிங்க கெபியில போட்டாருன்னா சிங்கத்தின் வாயை கட்ட போறாருன்றது விசுவாசிங்க. உங்களை அக்கினி சூளையில போட்டாருன்னா நீங்க வேகாதபடிக்கு பாபிலோன்ல கர்த்தருக்காக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல எழும்ப போறீங்கன்றத விசுவாசிங்க, நம்புங்க. அல்லேலூயா.
ஐயோ என்ன அக்கினியில போட்டாங்க, ஐயோ என்ன சிங்க கபில போட்டாங்க புலம்பாதீங்க. இன்னைக்கு புலம்பல் கிறிஸ்டியன்ஸ் ஆயிடுறோம் நம்ம. ஆமென். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற தானியேல்கள் எங்கே? ஆமென். அனனியாக்கள் எங்கே? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபை மறுதலிச்சு போல. ஏன்? எந்த நேரத்துல? இன்னைக்கு சபையில ஒருத்தன் வந்து ஒரு யாரோ ஒரு அந்நிய மதத்தை பரப்புகிறவர்களோ இல்ல அந்நிய நம்ம நம்ம கிறிஸ்துவுக்கு பகைஞரா இருக்கிறவர்கள் உண்மையாய் ஒருத்தரை பிடிச்சு சபையில ஒருத்தரை பிடிச்சு வெட்டிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவரை வந்து மரணத்திற்குள்ளாக அவரை வந்து சிறை சேதம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சபை நாளைக்கு ஆராதனை நடத்தணும்னா நடத்துமா? ஆராதனை வேலையில ஒரு கொலை நடந்துச்சு, அடுத்த வாரம் ஆராதனை நடக்குமா? ஏன் எத்தனை சபையில நடக்கும்? அந்த ஏரியால நடக்குமா? சபையில நடக்குமா? இங்க அந்திப்பான்ற ஒரு ரத்த சாட்சியான ஒரு மனிதன் மரித்திருக்கான். மரித்ததுனால அவன் ரத்த சாட்சி இல்லையா? மாற்றையர் அந்திப்பான்ற பேரை கத்த சொல்றாரு பாருங்க. சின்ன ஒரு 10 வசனம் சொல்ற இடத்துல அந்திப்பான்ற ஒரு பேர் அறிவு பாருங்க. கர்த்தருடைய கண்கள்ல யாருமே மறக்கப்படுகிறது இல்லை. நீங்க கர்த்தருக்காக எதையும் ஒண்ணு செஞ்சீங்கன்னா நீங்க மறக்கப்படுகிறது இல்லை. எல்லா பெர்பத்தியான வல்லமைகளை வெட்டுறேன் இயேசு நான். மறக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. நீங்க கைவிடப்படுறது இல்லை. அந்திப்பா அப்படின்ற ஒரு மகன் இருக்கான், ரத்த சாட்சியா கர்த்தருக்காக மடிச்சிருக்கான். பத்திரம் அவன் பேரை சொல்றாரு பாருங்க. இவ்வளவு பெரிய கிருபைல. அல்லேலூயா. ஆமென். அந்த கிருபை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக நின்னான் பாருங்க அந்த பையன். அல்லேலூயா. அவன் பெரிய ஆளா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் கொலை செய்யப்பட்ட நாட்கள்ல என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்க வீட்டுல எவன் எழும்புனா என்ன, எழும்பலானா என்ன, நீ எழும்பி இருக்கணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. உன் சபையில எவன் விழுந்து போனா என்ன, எவன் கொலை உண்டா என்ன, எவன் விழுந்து போனா என்ன, நீ ஓடணும், நீ எழும்பணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். யார் ஓடினாலும் ஓடலனாலும் நீங்க எழும்பி ஓடுனீங்கன்னா உங்களை பார்த்து மத்தவன் எழும்புவான். அல்லேலூயா. ஒரு விறகு 10 விறகு இருக்கு, ஒண்ணா இருக்கு, எல்லாம் குளிர் நிறைந்த பகுதியில இருக்கு. அல்லேலூயா. ஒரு விறகு பத்த வைக்கப்பட்டா போதும், மிச்சம் இருக்கிற 9 விறகும் பத்த வைக்கப்படும். கைகளவு தொழில் சொல்லாம அதுக்கு தனி மேட்ச் ஸ்டிக்ஸ், அதுக்கு தனி வெடி மருந்துகள் தேவைப்படவில்லை. தேவை கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? குடும்பத்துல நீ எழும்புனா போதும், குடும்பம் இல்லை. அல்லேலூயா. உன் சபையில நீ ஒருத்தன் எழும்புனா போதும், சபை எழும்பும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? உன் தேசத்துல நீ எழும்பணும், தேசமே எழும்பும். அல்லேலூயா. ஒரு எலியாவை கொண்டு தேசத்தை அசைச்சாருப்பா கர்த்தர். அவர் ஒருத்தனை அல்லவா தேடுகிறார். திறப்புல ஒருத்தன் நிக்க மாட்டானா தேட. அவருடைய மகிமையை விளங்கும் பண்ணும்படிக்கு ஒருவனை அவருடைய கண்கள் பூமி எங்கும் தேடி உலாவுகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஒருவன் நீ மகனே மேல. ஒருவன் நீ. மீதியான் தேசத்துல ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்கு போய் அவர்களால ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாம பயந்து பயந்து இருந்த வாழ்க்கையை ஒரு கிதியோன் பராக்கிரமசாலியே என்று அழைத்து நம்ம ஒரு பயந்தாங்கொழிய பராக்கிரமசாலியா மாத்தினார் கர்த்தர். அல்லேலூயா. அவன் ஒருத்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கே ரட்சிப்பு கொடுத்துட்டாரு பாருங்க. நியாயாதிபதியாய் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு மோசையை கொண்டு எத்தனை பிலிஸ்தியர்களை அவன் சாகடிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒருத்தன் ஒருத்தன் உன் சபையில, உன்னுடைய சர்ச்ல, இல்ல உன்னுடைய டினாமினேஷன்ல, உங்களுடைய வீட்டுல நீங்க ஒருத்தர் எழுப்புனீங்கன்னா போதும், உங்களை பார்த்து மத்தவங்க எழுப்புவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். பவுல் கட்டப்பட்டு இருக்கிறான். அகிரிப்பா ராஜாவை பார்த்து பிரசங்கம் பண்றான். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே என்னை அழைத்தார், என்னை கர்த்தரை பேசி அழைத்தார். நான் தமஸ்கு வீதியில விழுந்தேன், கர்த்தர் என்னை எழுப்புனார், என் கண் தெரியாம இருந்துச்சு, அனனியா வந்து என் தொட்டான், என் கண்ணு திறந்துச்சு, இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை குறிச்சு நான் பேசுறேன் அப்படின்னு ஒண்ணு. அகிரிப்பா, கொஞ்சம் குறைய என்னையும் நீ வந்து உன்னை போல மாத்திருவ போலியே. அல்லேலூயா. எங்கேயும் தைரியமாய் கர்த்தருக்காக நின்று பிரசங்கம் பண்ணுகிறவனாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? எதுக்காக நான் இந்த பேசேஜ் எடுத்தேன்னா 14வது வருஷம் இப்பதான் நம்ம மெசேஜ்குள்ளேயே போறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பெர்கமு சபையை பத்தி ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. அந்த சபையில பின்மாற்றம் அடையல அப்படின்றத பார்த்து, அவங்க மறுதலிச்சு போலன்றத பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் அதை அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் பின்மாற்றம் அடையவில்லை. பிசாசு பார்ப்பான்ல, இப்ப இவன் நல்லா ஓடுறான், அந்திப்பாவை கொலை பண்ணாலும் இவனுங்க எதுவும் கண்டுக்க மாட்டானுங்க, இவனுங்க பாட்டுக்கு வேகமா ஓடுறானுங்க. அப்போ நான் ஒரு யுக்தியை கையாளுறேன்னு சொல்லி சத்ரு இன்னொரு ஸ்பிரிட்டை குறிச்சு இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? அப்படியே வரும் நாட்கள்ல நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அது அந்த ஸ்பிரிட்டை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போன வாரம் நம்ம ஏசபேல்ன்ற ஸ்பிரிட்டை பார்த்தோம் இல்லையா? எலியாவை முடக்குன ஸ்பிரிட். இப்ப இன்னொரு ஸ்பிரிட்டை நம்ம பார்க்க போறோம். 14வது வருஷம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இப்ப அந்த சபை கிட்ட கர்த்தர் பேசுறார். மணவாளனாக இயேசு கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை பெர்கமு, இந்த சபையை பார்த்து கர்த்தர் பேசுறார். அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இப்பதான் சொன்னாரு, யாரும் மறுதலிச்சு போல, யாரும் பின்மாற்றம் அடையல, யாரும் அந்திப்பா செத்து போனாலும் இவங்க சோர்ந்து போகலன்னு நம்ம இந்த சபையை குறிச்சு பெருமையா பேசணும். கர்த்தரே அதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனா சில பேர் இருக்கிறாங்க. யார் இருக்கா? சில பேர். அங்க போட்டிருக்கா, கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டுன்ற. எதை கை கொள்றாங்க? பீலையாமின் போதகத்தை கை கொள்ளுகிற சில பேர். அல்லேலூயா, ஆமென். இது என்ன புது போதகம்? ஒரு சபைக்கு தேவன் அவருடைய வார்த்தையை, சுத்திகரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4:26 நீங்க வாசிச்சீங்கன்னா, மணவாளனாகிய கிறிஸ்துவே அவர் தமது வசனத்தினாலே தம்முடைய சபையை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. சுத்தமான ஜலத்தினால சுத்திகரிக்கிறார். அப்படிதானே போட்டிருக்கு. சபையை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? டெய்லி கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு போதிக்கப்பட வேண்டும். ஆமென். டெய்லியா? வாரம் வாரம் தானே சர்ச்சுக்கு போறோம். மத்த நாள்லாம் என்ன பண்றீங்க? சபை பாஸ்டருக்கும் உங்களுக்கும், அல்லது எப்படி சொல்றேன், ஒரு மெய்ப்பனுக்கும் உங்களுக்கும் டெய்லி கனெக்ஷன் இருக்கணும். அல்லேலூயா. சில பெரிய பெரிய சபைகளுக்கு எல்லாம் பாஸ்டருக்கு அந்த விசுவாசிகள் என்ன நிலைமையில இருக்கான், அந்த நாடுகள் என்ன நிலைமையில இருக்குன்னு கூட தெரியாது. வானாய் கடிச்சுதா, ஆட்டுக்குட்டி புல்லு சாப்பிட்டுச்சா, தண்ணி குடிச்சுதா, ஒண்ணும் தெரியாது. அவன் மெய்ப்பேன். அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்களா இருக்கணும். 2வது காரியம், உங்க மெய்ப்பனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல தகப்பனை போல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். யார் இடத்துல கர்த்தர் பேசுறான்னு தெரியல. உங்ககிட்ட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க அந்நிய போதனைகளுக்குள்ள போயிடக்கூடாது. கர்த்தர் வசனத்தின்படி ஆவியானவர் கொண்டு உங்களோடு கூட பிரசங்கித்த சுவிசேஷத்தை விட்டு நீங்க பின்வாங்குறவர்களாயிடுவீங்க. அல்லேலூயா. தப்பான ஆலோசனை கேட்கிறவர்களா. இந்த ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? இந்த பீலையாம்ன்றவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஏன்னா 20-22 இந்த அதிகாரங்கள்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிழையாம் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தரால எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஆவியை பெற்ற தீர்க்கதரிசி, தேவ ஆவியை பெற்றவன் அவன். யாரு? பிழையாம். தேவ ஆவியினால தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன், கண் திறக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஆமென். ஆனா இவன் ஒரு வேலையை பார்க்கறான். கர்த்தர் நீ போகக்கூடாதுன்னு சொல்லுகிற இடத்திற்கு இவன் என்ன பண்றான்? போகிறதற்கு ஆசைப்படுகிறான். என்ன சொல்லுங்க? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அல்லேலூயா. கரெக்டா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. பணம், காசு, டப்பு, ஐஸ்வர்ய. நேத்து கூட ஒரு காரியம் நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ பிசாசு
உங்களுக்கு பண ஆசை கொடுக்கணும்னா உங்களை பணக்காரன் ஆக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க பயங்கர ஏழையா இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பண ஆசை இருக்கும். திரும்பி ஆமென் சொல்லுவீங்க. அந்த பண ஆசை ஒண்ணு போதும் உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுகிறதற்கு. ஜெயில போய் பாருங்க, இந்த வாலிப பசங்க, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி எல்லாம் போய் பாருங்க. எதுக்குடா பண்ணேன் அப்படின்னா, பண ஆசை. கல்லா உடைச்சிருவான். லைனா ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிருந்த போது ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பையன் அவனை கேக்குறோம், எதுக்குப்பா என்னப்பா பண்ண? தெரியாம பண்ணிட்டேனா? என்ன பண்ண? நகை கடை கல்லா உடைச்சிட்டானா? அங்கிருந்து போலீஸ் சவுண்டு விடுறாரு. டேய், நீ ஒரு கடையை உடைச்சா பரவாயில்ல, லைனா 5 கடையை உடைச்சிட்டு வந்திருக்கியடா. லைனா 5 கடையா? இவன் பசிக்கு திருடுறவன் கிடையாது, ருசிக்கு திருடுறவன். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அழகவனிங்க. பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு. பிசாசு உங்க வாழ்க்கையில பணத்தை காட்டி உங்களை இழுக்கிறானா, அது கண்டிப்பா தேவனுடைய வழி நடத்துதல் கிடையாது. அது பிசாசு வழி நடத்துறான். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுக்கு வந்த ஒரு சோதனையில பிசாசு இயேசுவே தூக்கிட்டு போய் மலை மேல நிக்க வச்சு உலகத்தின் ராஜ்யங்களை காட்டுறான். அதன் ஆடம்பரங்களை, அதனுடைய மகிமைகளை காட்டுறான். ஏன்? இயேசுவையும் அந்த ராஜ்யத்தை அடைய வேண்டும், இந்த சிங்காசனத்துல உட்காரணும், அந்த கர்வம் அடையணும்ன்ற அந்த ஒரு டெம்டேஷனுக்குள்ள இயேசுவை பிசாசு கொண்டு போறான். எல்லாருக்கும் இந்த டெம்டேஷன் வரும்பா. எல்லாருக்கும் டெம்டேஷன் வரும். உங்களை நீங்க உயர்த்துகிறபடிக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க தரும். பாத்துக்கலாம், நான் பண்ணேன். எங்க நான் வந்துதான் அங்கே விழுந்தீங்கன்னு அர்த்தம். அறிவு இருமாப்பை கொண்டு வரும். இருமாப்பு ஆக்கினைக்குள்ள கொண்டு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அதுக்குதான் ஆமென். பிசாசு சொல்றான், பிழையாமே நீ என்ன பண்ணு, பாலா கூட போன்ற ஒரு பண ஆசையை போறான். கரெக்டா? பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிசாசு முதல்ல அப்படியே துரிதமா உங்களை பொசஸ் பண்ண மாட்டான். unless or until you are going to a blood covenant, ஒரு ரத்த உடன்படிக்கை கூட ஒரு பிசாசோடு நீங்க ஒரு ரத்த உடன்படிக்கை பண்றீங்கன்னா, ஏதோ பில்லி சுனியம் பண்றீங்க, அந்த மாதிரி ரொம்ப டீப்பா டிமானிக்கா பிளாக் மேஜிக் குள்ள போறீங்க, அந்த மாதிரி காரியங்களுக்குள்ள விச் கிராஃப்ட்குள்ள நீங்க போறீங்கன்னா நீங்க பொசஸ் ஆகுற வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இந்த பிள்ளையாம் பாருங்க, கர்த்தருக்காக எழுமின ஒரு தீர்க்கதரிசி, இவனுக்குள்ள பண ஆசை அப்படின்ற ஒரு பாவத்தை கொண்டு வந்து லஸ்ட், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இந்த பிள்ளையாமுக்குள்ள ஒரு தப்பான ஆசை தான் இச்சையை கொண்டு வந்துடுறான் பிசாசு. என்ன பண்றான்? பாலாக்கு பின்னாடி போறான். ஐம் கட்டிங் தி ஸ்டோரி ஷார்ட். இவன் போய் நின்னு அந்த தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா சாபத்தை கூறணும்னு வாயை திறக்கிறான். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கி தீர்க்க தரிசனம் 4 வாட்டி அட்டெம்ப்ட் எடுக்கிறான். 4 வாட்டியும் அவன் மேல ஏறி மலை மேல நின்னு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு நினைக்கிறான். தேவ ஆவியானவர் வரும்போது தேவ ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. அவன் தீர்க்க தரிசனம், கண் திறக்கப்பட்டவனாய் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பான்னு பார்த்தா ஆசீர்வதிச்சுட்டு போயிரு. ஆனா கடைசியில ஒரு வேலையை பார்த்துடுறான். என்ன வேலை தெரியுமா? இங்க இருக்கு பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை இஸ்ரவேல் ஜனங்களை நீ எப்படியாவது புசிக்க பண்ணிடு, அதுக்கப்புறம் எப்படியாவது வேசித்தனத்துக்குள்ள அவங்களை கொண்டு போயிடு அப்படின்ற துர் ஆலோசனைய பாலாக்கு கிட்ட பீலையாம் கொடுத்தார். இன்றைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் பீலையாமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சபையில். மகனை மகளே சொல்லுவாங்க. அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தருக்காய் எழும்பி ஓடினவர்கள், கர்த்தருக்காக எழும்பி பிரயாசப்பட்டவர்கள் விழுந்து போனார். சவுல் எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னவன். அவனுடைய கீழ்ப்படியாமையினால கர்த்தருக்கு பலி கொடுக்கிறதுக்கு சாமுவேல் வரணும், தாமதிச்சிட்டாரு சாமுவேல். இவரு போய் பலி கொடுத்துட்டாரு. கீழ்ப்படியாமையின் காரியங்களை செய்யறாரு. அமலேக்கியருடைய ராஜா உயிரோட வச்சிருக்கான். அமலேக்கியருடைய தலையீற்றுகள்ல சில கொளுத்த ஆடுகளை கொல்லாம வச்சிருக்கான்.
கேட்டா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படுங்க. பின்வாங்கி போனான். அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை இழந்து போனான். சாமுவேல் மூலமா கர்த்தர் பேசுற, இந்த ராஜ்யத்தை நான் பிடுங்குவேன், நீ இனிமேல் ராஜா கிடையாது, என் கண்ணுல நீ ராஜா கிடையாது. 2வது வருஷத்துல விழுறான் சவுல். போய் வாசிச்சு பாருங்க. இப்ப இந்த சவுல் தாவீதுக்கு விரோதமா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தாவீதுக்கு விரோதமா எழும்புறான் அந்த ஆவி, பீலையாமின் ஆவி. தேவ ஜனங்களுக்கு விரோதமா, தேவ ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு இடரல்களை போடுகிற ஆவி, பீலையாமின் ஆவி. அல்லேலூயா. என்ன போடும்? ஹிண்ட்ரன்ஸ், இடரல்களை போடும். புரியுதா? புரியுது? அல்லேலூயா. இடரல்களை நீங்க போட்டுறவே கூடாது. தூமாஷின் ஆவி, அதான் அந்த பீலையாமின் ஆவி. சில நேரங்கள்ல தூமாஷ் அப்படின்னு ஒரு வேர்டை உச்சரிச்சு அதை கடிஞ்சு கொள்ளும். இந்த கானானிய ஸ்பிரிட் நேம், அண்ணன் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணனுக்கு கர்த்தர் இந்த ஆவியை குறிச்சு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ நான் உங்களுக்கு, அந்த லிங்கை நான் உங்களுக்கு போடுறேன் குரூப்ல. இந்த தூமாஷ் அப்படின்ற ஆவி யானையை போல தோற்றம் இருக்கும். ஓகேங்களா? பெரிய வயிறு இருக்கும். வயிற்றுல அந்த அந்த ஆவியோடைய தோற்றம் எப்படி இருக்கும்? விஷன்ஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, அந்த ஆவியில அந்த ஆவி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் இல்லையா? அது வயிறு பெருசா இருக்கும். அந்த வயிற்றுல ஒரு வாயு, அது முகம் யானை முகத்தை போல் ஒரு முகம் இருக்கும். அதோடைய பிடரி மயிர் ஓனாய் பிடரி மயிர் மாதிரி இருக்கும். ஓனாய் பற்கள் இருக்கும். எல்லாரும் ஓனாயின் பற்களை நீங்க பார்க்கும்போது தூமாஷின் ஆவி செயல்படுதுன்னு. சில சபைகளுக்கு எல்லாம் நாங்க போவோம், ஜெபம் பண்ணும்போது தூமாஷ் நிக்கும். அலங்கரிக்கப்பட்ட தூமாஷா நிக்கும். யானையை அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? சில சபைகள் எல்லாம் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு காரியம் என்னன்னா, பொங்கல் கொண்டாடி யானையெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. நல்லா தெரியுது தூமாஷ் செயல்படுது சபைக்குள்ள. உடனே கேட்கக்கூடாது, சபை எப்படி தூமாஷ் செயல்படும் சபைக்குள்ள? சபை பரிசுத்தமானது இல்லையா? கர்த்தர் அங்க வாசம் பண்ணலையா? சில சபைகள்ல கர்த்தரை வாசம் பண்ண விட மாட்டாங்களே, யானையை கூட்டிட்டு உட்கார வச்சிடறாங்க. யானைன்னா எதை சொல்றேன்? பிசாசை கூட்டிட்டு உட்கார வச்சிடறாங்க. தூமாஷின்ற ஆவி என்ன பண்ணும்னு நான் சொல்றேன். நல்லா கர்த்தருக்காக எழும்பி ஓடுகிற வாலிபர்களை, வயோதிபர்களை கூட, தேவ ஜனங்களை விபச்சாரத்துல விளப்புணுகிற ஆவி, தூமாஷின் ஆவி. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல. தேவன் அல்லது எஜமான் வேலைக்காரர்களை சொல்லி நிலத்துல விதை விதைச்சிட்டு வேலைக்காரர்கள் போய் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பார்த்தா கோதுமை மணி வளர்றது கூடவே பதர்களும் வளர்கிறது. பதர். when men slept, மனிதர்கள் தூங்கின போது பிசாசானவன் களைகளை விதைச்சான். அப்போ சபை ஜெபிக்காம தூங்குச்சுன்னா பிசாசு பதற விதைச்சிட்டு போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான் கோதுமை மணிகள் இல்லையா? பதர்கள் யாரு? துன்மார்க்கர்கள். சபைக்குள்ள துன்மார்க்கர்களை இந்த தூமாஷின்ற ஆவி விதைச்சிட்டு போயிடும். புரியுதா? வேசித்தனத்தை கொண்டு வரும். சபைக்குள்ள பாருங்க, ஒரு ஆண் இருப்பான், ஒரு வாலிபன் இருப்பான், ஒரு பொண்ணு அழகா பெயர்ல பாடுதுன்னா அந்த அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணை இச்சித்து, அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசணும். சபையில, சர்ச்ல எப்படி மீட் பண்ணுவாங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கை கொடுங்க சிஸ்டர், கை கொடுக்க வச்சு வேசித்தனத்தினால் இழுக்கப்பட்டு, அப்புறம் கல்யாணம் எப்படியாவது பண்ணிக்கலான்னு சர்ச்சு பாஸ்டர் எப்படியாவது காக்கா பிடிச்சி காசை கொடுத்து ஏதோ பண்ணி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அதே சபையில உட்கார்ந்துருப்பாங்க. தூமாஷின் ஆவி. புரியுதா? இதெல்லாம் பண்ணுவோம். சபைக்குள்ள வேசித்தனத்தை கொண்டு வரும், லவ் மேரேஜை கொண்டு வரும், கர்த்தருடைய சித்தம் இல்லாத மேரேஜஸ் கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த பையனும் கிறிஸ்டியனு, இந்த பொண்ணு கிறிஸ்டியனு, ஒரே சர்ச்சு, கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன? நல்ல கேள்விதான். தேவ சித்தத்தின்படி பண்ணணும். நீயும் கிறிஸ்டியனா இருப்ப, அவனும் கிறிஸ்டியனா இருப்பா. நீ கிறிஸ்டியன், உண்மையாவே நீ கிறிஸ்டியனா இருந்ததுன்னா நீயே கொயர்ல அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ற. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் காண்பிக்கிற பொண்ணை தானே நீ பார்க்கணும். அல்லேலூயா. நீ பார்க்க கூடாது.
கர்த்தர் காமிக்கிற பொண்ணுக்கு தானே நீ கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் துரிதமா உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், பீலயாமின் போதனைகள், அல்லேலூயா, சபைகளுக்குள் பெர்கமு சபையில இருந்துச்சு. பீலயாமின் போதனைகள், வேசித்தனம் பண்ணுகிறது பரவாயில்ல, லவ் மேரேஜ் பண்ணா பரவாயில்ல, சபைக்குள்ள சேர்த்துக்கலாம். நாளைக்கு எவனாவது ஒருத்தன் வேசித்தனம் பண்ணிட்டு சபைக்குள்ள வந்தா சபை ஏத்துக்குது. ஏன்? நல்லா காணிக்கை கொடுப்பாரு ப்ரோ. மந்த்லி நல்லா காணிக்கை கொடுப்பாரு. ஆனா சபை தூமாஷுக்கு இடம் கொடுத்துச்சின்னு கத்து சொல்றாரு. பீலயாமின் போதனைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு கத்து சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஓநாயின் பற்களை உடைய ஆவி, தூமாஷின் ஆவி. புரியுதா? இந்த ஆவிக்கு விரோதமா நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதனுடைய தூமாஷி எப்படி செயல்படும், அதனுடைய தீர்க்க தரிசன அவுட்லெட் உங்களுக்கு நான் இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை படிச்சு அந்த காரியங்களை கடிஞ்சு ஜெபிக்கணும். அதான் யுத்த அபிஷேகத்தின் தொடக்கம் இல்லையா? இந்த தூமாஷ் ஆவி நீங்க வெட்டும்போது இந்த பீலையா மாதிரி இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளுடைய சாயல்கள் சபைகள்ல வெளிப்பட்டுரும். அல்லேலூயா. நல்லா இருந்தாரு, நன்மையா பேசினாரு, அப்படியே அவர் பேசினா நெய் வழியும், அந்த மாதிரி பேசுவாரு. ஆனா உள்ள தூமாஷின் ஆவி இமோஷனலா உங்களை டை பண்ணும். உங்களுக்குள்ள தவறான சோல் டைஸ கொண்டு வந்துடும். ஆத்தும பிணைப்புகள், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆத்தும பிணை, சோல் டைஸ் பெரிய சப்ஜெக்ட். டைம் இருந்தா நம்ம பார்க்கலாம் வரும் நாட்கள்ல. தவறான பிணைப்புகளை, அந்நிய அக்கினிகளை கொண்டு வந்துடும். புரியுதா? ஒரு ஜபக்குழு இருக்குன்னா அந்த ஜபக்குழுல ஏதோ ஒரு ஆண் ஜபக்குழுவோ ஒரு பெண் ஜபக்குழு, இல்ல இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு ஜபக்குழுவாவே இருக்கட்டும். பரிசுத்தமா அவங்க இருக்காங்க, ஜெபம் பண்றாங்க, போறாங்க வராங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசுறதுல அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வேணும்னே தன்னுடைய ஆள் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அந்த குழுல கொண்டு வந்து இணைக்கும் ஒரு ஸ்பிரிட் இணைச்சு அங்க இருக்கிற ஆண்களுக்கு சோதனையை கொண்டு வரும். அந்த பெண் வழிய வழிய பேசுற மாதிரியும், பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும் இருக்கா அவசரம். அப்படி ஒழுகி ஒழுகி பேசி சில ஆண் பிள்ளைகளை வேசித்தனத்திற்குள்ள கொண்டு போய் பாருங்க. புதிய ஏற்பாடுல கண்ணால பார்த்தாலே வேசித்தனம். கரெக்டா இல்லையா? நீ ஒரு மகளை தப்பா பார்த்துட்டு உன் கண்ணு காலி ஆயிடுச்சு, தூமாஷ் வந்து உட்காரும். தூமாஷ் ஈஸியா உன்னை ஆக்சஸ் பண்ணிடும். உன் கண்ணை தான் டச் பண்ணும் முதல்ல தூமாஷ். தூமாஷ் ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா? உங்க கண்ணு பரிசுத்தமா இருக்கும். உங்க கண்ணுல அக்கினி பற்றி எரியணும். நம்ம தலைவரை போல இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்தது. இந்த மாதிரி கண் எரியணும். தூமாஷ்ன்ற ஆவி வேசித்தனத்தை சபைக்குள்ள கொண்டு வரும். எச்சரிக்கையா இருக்கணும். மோசேவின் நாட்கள்ல இதுதான் நடந்துச்சு. பினகாஸ் என்கிறவன் ஒருவன் எழும்பி தேவனுடைய கோபாக்கினை வாதை அவித்து போடும்படியாக, நிறுத்தும்படியாக வேசித்தனம் பண்ணின 2 பேரை குத்தினான். கரெக்டா இல்லையா? ஆமே. தூமாஷின் கிரியைகளை வெட்டும்படிக்கு பினகாசுகள் சபையில் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆனா எங்கேயோ சில பேரு அதை முழுமையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதை நான் ஃபீல் பண்றேன் ஸ்பிரிட்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், காட் இஸ் டாக்கிங் டு யூ. உங்க சபைகள்ல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கலாம். ஆமென். ஒருவேளை அந்த காரியங்கள்ல நீங்க உட்பட்டுலாம். முந்தி சபையில வல்லமே எழும்பியிருக்கலாம், நீங்க ஊழியம் செஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு மாம்ச பலவீனம், ஏதோ ஒரு பெண்ணை பார்த்திருப்பீங்க, அந்த பொண்ணு ஹிந்துவா இருந்திருக்கும், முஸ்லீமா இருந்திருக்கும், அந்த பொண்ணுக்கு கிறிஸ்து யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு லவ் மேரேஜ் ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு பண்ணிருப்பீங்க. ஆமென். அதுல இருந்து அப்படியே கர்த்தருக்காக எழும்பி பிரயாசப்படுங்க. அந்த பாவத்தை அப்படியே அறிக்கை செஞ்சு கர்த்தருக்காக எழும்புங்க. அல்லேலூயா. அந்த தூமாஸ் உங்களை தொற்றவே கூடாது. எந்த சூழ்நிலையும் எழும்பி வெட்டணும் அந்த ஆவியை. புரியுதா இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யணும். ஆமென். அப்போ கர்த்தர் அதுல பலப்படுத்தி உங்களை நிலை நிற்கப்படுவார். பாருங்க, என்னாகமத்துல இந்த ஜனங்க போய் ஒண்ணும் பண்ணல. தவறான ஒரு இன்வைட் வருது. என்னாகும் 25 எடுங்க. 7 நிமிஷம் தான் இருக்கா? என்னாகும் 25வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். எப்படி வேசித்தனம் பண்ணாங்க? அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்கள் அழைத்தார்கள். பாத்தீங்களா? இவன் அவனோட தேவனுக்கு, அவனுடைய தேவர்களுக்கு
பலி செலுத்துறதுக்கு இவன் ஏன் போகணும்? இஸ்ரவேல் ஜனம் ஏன் போகணும்? புரியுதா? இங்கதான் இங்க விழுந்து போறான். கரெக்டா? பாகால் ஷிபோருக்கு போய் நீங்க படையில படிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அல்லேலூயா. ஆமென். சாலமோன் மாதிரி ஆயிடக்கூடாது. நான் பெரிய ஞானி, என்ன யாரும் டச் பண்ண முடியாது, நான் 100 கல்யாணம் கூட பண்ணுவேன், 100 கல்யாணம் 1000 கல்யாணம் 1000 கல்யாணம் கூட நான் பண்ணுவேன். ஊந்துட்டியப்பா. அவன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவனை பின்மாற பண்ணினார்கள். அல்லேலூயா. அவன் அஸ்தரோத்துக்கு ஒரு கோயில் கட்டுறான், தாகோனுக்கு ஒரு கோயில் கட்டுறான், ஒவ்வொரு ஆவிக்கு ஒவ்வொரு கோயில் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பாத்தீங்களா? இன்னைக்கு விக்கிரகங்களை வணங்க வச்சிருவாங்க. சரியா இருங்க. அல்லேலூயா. தவறான மேரேஜ் உங்களை தவறா கொண்டு போயிடும். அது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அது கல்யாணம் தவறான மேரேஜ் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். அல்லேலூயா. பண்ணாம இருந்தாலாவது கர்த்தருக்காக எழும்பி ஓடி இருக்கலாம் ஒழுங்கா. நீங்க அதை தப்பா பண்ணி சொசைட்டி பிரஷர்ல பண்ணிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? சில பேரு சொசைட்டி வயசாவது பண்ணிரு பண்ண வச்சு அவனை போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனால எழுத முடியாது, கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியாது, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்காது, பேர் மட்டும் கிறிஸ்டினான்னு வச்சிருக்கோம், பேர் மட்டும் ஏஞ்சல்னு வச்சிருக்கோம், ஆனா டீமனா இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. ஆண் மக்களை மாத்திரம் சொல்ல, பெண்களையும் கூட சொல்லுகிறேன். தெரியும், எனக்கு தெரிஞ்சு நிறைய மேரேஜ் இன்னுமே கூட நான் ஏன் நான் கல்யாணம் பண்ண போற அந்த மகளை எப்படியாவது ரட்சிக்குள்ள நடத்திடும். உனக்கு எப்படி தெரியும்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் போய் வாசி. நீ ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ உனக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. சுத்தி இருக்கவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அங்க நீங்க ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அங்க சரி அம்மா சரி அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஓவர் ஆயிடும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து நிக்கணும் கர்த்தருக்காக. ஆமென். சில பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீ வேசித்தனத்துக்காக பண்றியா இல்ல உண்மையாவே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நீ பண்றியான்றது நல்லா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தூமாஷ் அப்படிதான் பேசும். தெரியுமா? கர்த்தர் தான் என்ன அமிச்சாரு, கர்த்தர் தான் என்ன பண்ண சொன்னாரு, அப்படியே அடிச்சு சொல்லுவாங்க. எல்லாம் ஃப்ராடா இருக்கும். அல்லேலூயா. டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த ஆவிகளை கடிஞ்சு ஜெபிக்கணும். இந்த ஆவி கிட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஆவி சில நேரத்துல தீர்க்க தரிசனம் சொல்லும். அப்படியே ஆவியானவர்னால ஏவப்பட்டு சொல்லும். உங்களுக்கு புரியுதா? இந்த ஆவினா, இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை நிரப்பியிருப்பாரு. அவனுக்குள்ள இது போய் செயல்பட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஆவியானவன நிரப்பப்பட்டவனா இருப்பான். ஆனா தன்னுடைய பாவ இச்சைகளுக்கு தன்னை வித்து போட்டவனா இருப்பான். அவனுக்குள்ள இந்த தூமாஷ் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, இவன் நல்லா ஜெபிச்சு அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் வரைக்கும் போது ஆவியானவர் இவனுக்குள்ள வெளிப்படுவாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தூமாஷ் எழும்பி கிரியை செய்யும். டபுள் ஸ்பிரிட் இருக்கும். எத்தனை பேர் புரியுது? டபுள் ஸ்பிரிட். சவுல் பாத்திருக்கீங்களா? நல்ல ஆவியில நல்ல தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான்னு போட்டிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அசுத்த ஆவி ஒண்ணு அவனை அலக்கழிச்சுது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? டபுள் ஸ்பிரிட் இருக்கும். வெரி வெரி கேர்ஃபுல். இத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து புதிய கிருபைகளை நீங்க வாங்கணும். ஊமாஷின் ஆவி எப்படி ஐடென்டிஃபை பண்றது கர்த்தாவே? ஆமே. சில பேர் பாருங்க, அப்படியே ஜெபிக்கிறவங்கள மாதிரியே தங்களை காண்பிப்பாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பணமா இருக்கும். ஒரு பிள்ளையை எழும்ப விட மாட்டாங்க. இத பண்ணு அதை பண்ணு. பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய சபைகள்ல என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஏன்? வாலிபர்கள் வரமாட்டாங்க, இவங்களுக்கு ஜெபிக்க தெரியல, அவங்க தனிஞ்சு போயிட்டாங்க. வாலிபர்ல ஜெபிக்க வைக்கணும், அந்த ஆவி ஊற்றப்பட மாட்டேங்குது இல்லையா? அப்ப என்ன பண்ற? கேம்ஸ், டான்ஸ், இந்த மாதிரி இருந்தா அது காரியங்கள் ஏதாவது போடு பண்ணு. டைம் இப்போ 3 ஹவர் சண்டே ஆராதனை 3 ஹவர் இருக்கு. அந்த 3 ஹவர்ல ஸ்கிட்ட போடு, டிராமாவை போடு. இந்த டிராமால பாத்திருக்கீங்களா? சில சபைகள்ல எல்லாம் சினிமா டைலாக் எல்லாம் வரும். பாத்திருக்கீங்களா? சில பேர் சினிமா நடிகர்கள் போல மிமிக்ரி எல்லாம் பண்ணும். மிராக்கல்ன்ற
மிமிக்கிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்துட்டு சபைக்குள்ள. ஒரு அசுத்தமான ஒரு காரியம் இதான் தூமாஷ். புரியுதா? பரிசுத்தமா இருந்தா அது பிடிக்காது. அதை எப்படியாவது சினிமாவையோ சீரியலையோ உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துடும் ஸ்பிரிட். கவனிங்க, உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்துடும் ஸ்பிரிட். புரியுதா? ஸ்பிரிட்டை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. விக்கிரகம் நம்ம சபைகள்ன்ற சாரி நம்ம தெருக்கள்ல நிறைய இருக்கு இல்லையா? யானை போல தோற்றம் அளிக்கிறார் இல்லையா? இந்த ஸ்பிரிட்டுடைய பேர் கானானிய நேம் வந்து தூமாஷ். DHOOMASH, தூமாஷ். ஓகேங்களா? இதை நீங்க கட்டி ஜெபிக்கும் போது, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா இந்த ஆவி நின்று கொண்டிருந்ததுன்னா, அது மடங்கடிக்கப்படும் போது உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஊழிய வாசல்கள், உண்மையான தேவ சித்தத்தின்படி ஊழிய வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாதை இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கும். பினகாஸ் அப்படி. அல்லேலூயா. தூமாஷின் ஆவி கொண்டு வந்து கர்த்தரே உங்க மேல வாதையை கொண்டு வந்திருப்பாரு. ஏன் நீ வேஸ்தனம் பண்ணிருக்க சபைக்குள்ள? புரியுதா? நீங்க தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிருக்கீங்க தேவனுடைய ஜனமா இருந்துட்டு. அதனால தேவன் உங்களுக்கு சில வாதையை அனுமதித்திருப்பார். அதான் நடந்துச்சு. நாம 25 படிங்க நல்லா. ஓ, சபை நடுவுல இருந்து ஒரு எலும்புறான் பினகாஸ். எலும்பு ஈட்டி எடுத்து அல்லேலூயா எவன் பாவம் செய்யறான்னு வெட்டுறான். இப்ப நம்ம வந்து அப்படி வெட்டிடக்கூடாது. யார் பாவம் செய்யறாங்க சபையில லவ் மேரேஜா பண்ற இங்க கழுத்தா இருக்கிறேன் அப்படி அழுத்திடக்கூடாது. பேதுரு அப்படிதான் காதை அறுக்கிறேன். அறுக்கும் போது இயேசு என்ன சொன்னாரு? தம்பி, பட்டயத்து உரையில போடு. உன் பட்டயம் இது கிடையாது. உன் பட்டயம் தேவனுடைய ஆவியின் பட்டை. அல்லேலூயா. அப்ப ஆவியின் பட்டயத்தை ஆவியில தூமாஷின் நாக்க வெட்டணும். அல்லேலூயா. அது தும்பிக்கைய வெட்டணும். அது காலை வெட்டணும். அது வாயை வெட்டணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய முழங்கால் யுத்தம் பண்ணணும். ஆவிக்குரிய யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த தூமாஷ் சபையில உலகத்தை கொண்டு வரும்போது சபையுடைய அக்கினியை தனிய பண்ணும். என்ன பேர் புரியுது உங்களால? அல்லேலூயா. நீங்க வல்லமையா கர்த்தருக்காக துரிதமா ஓடுவீங்க. சில தூமாஷ் அட்டாக்ல இருக்கிற சில பிரசங்கியார்கள் எழும்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றதோ இல்ல அந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டு அந்த பிரசங்கத்தை நீங்க எப்ப பிலீவ் பண்றீங்களோ உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்து உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் பற்றி எரியும் பாருங்க. அந்த ஃபயர் அப்படியே தணிஞ்சு விடும். புரியுதா? ஊழியம் செய்யற மாதிரியே தன்னை காண்பிக்கும். அது பீலையாம பத்தி படிங்க. ஊழியம் செய்யற மாதிரியே காமிக்குது. தேவனுடைய ஊழியக்காரன மாதிரியே காமிக்குது. ஆனா காசுக்காக வேலை செய்யும். உங்களை தனியா பண்ணிடும். உங்களை வேசித்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை உங்களை புசிக்கும்படிக்கும் உங்களை போதிக்கும். சாப்பிடு, பொறி தானே, ஏதோ ஆபீஸ்ல பொறி குத்தாங்க, சாப்பிடு. பொறி சாப்பிடுற கேஸ் எல்லாம் புரிஞ்சிருவாங்க பாருங்க கர்த்தரோட சமூகத்துல. கர்த்தருக்கா வைராகமா நிக்கணும். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிக்காம எச்சரிக்கையா இருங்க. ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இன்னும் பேச ஆசைப்படுறாரு. ஆமே. ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களோட அக்கினிய தனியா பண்ற எந்த காரியத்துக்கும் நீங்க உடன்படுறதே விடும் அப்படின்னு சொல்லி ஓட்டத்தை ஸ்லோ பண்ணுவாங்க. புரியுதா? ஓட்டம் ஸ்பீடா இருக்கும். இவங்க வந்து அவங்க சுவாக கதையெல்லாம் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? எனக்கு இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எனக்கு இவ்வளவு பிரச்சனை, என் ஒய்ஃப் எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறா தெரியுமா? என் பிள்ளை எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குது தெரியுமா? எனக்கு வேலை இல்லை தெரியுமா? எனக்கு இது இல்லை தெரியுமான்னு பயங்கரமா அவங்க சோக கதை சொந்த கதை சொல்லுவாங்க. நீங்களும் பாவம் பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணலாம், ஏதோ கை காசு போட்டு உதவி செய்யலாம், அந்த மாதிரி யோசிப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஆட்டிடியூட் தான். ஆனா அவங்க பேச 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 உங்க ஆவியில ஒரு சோர்வை நீங்க உணர்வீங்க. நீங்க பின்மாற்றம் அடைகிறது உங்களுக்கே தெரியாம பின்மாற்றம் அடைவீங்க. நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறதை நிறுத்தி விட்டு அந்த ஒரு நபருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய ஓட்டத்தையும் அந்த நபருக்கு நேராக திருப்பிடுவீங்க. அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய சித்தம் இல்லாத எந்த உறவும் பாலாக்கு வந்து உன் வீட்டு கதவை தட்டினா நான் காசு தரேன்னு சொன்னாங்க அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரன். சரி நீ உட்காரு, எங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, நான் வந்து உனக்கு நாளைக்கு பதில் சொல்றேன், இந்த கதையே இருக்கக்கூடாது. கத்தர் வருவான், வேணான்னு சொல்லினா வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிடும். திருப்பி உட்காரச்சு திருப்பியும் கத்தர்கிட்ட குறி கேட்கறது. குடி சொல்ற ஆவி.
சில பேர் பாத்திருக்கீங்களா? என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க கர்த்தர் கிருபைனால. பட் அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். குறி கேட்க வருவாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? குறி கேட்க வருவாங்க. ஏன்? இப்ப அந்த நம்ம கர்த்தர் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. கீழ்ப்படிகிற மாதிரியே கேட்பாங்க. தூமாசினால் கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. இருந்தாலும் நடந்தா நல்லா இருக்கும். கர்த்தர் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் நடத்தலாமா? என் பிள்ளைக்கு, என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும், என் பையனுக்கும் இன்னொரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. அழகான பிள்ளை. என் சர்ச்சு தான். இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்தலாமா? கர்த்தர் இது சித்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. நம்ம சொல்லிட்டோம். கர்த்தர் சொல்றாரு. நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு இடத்துக்கு போய் நம்ம தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. நம்மளை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, "சரி, பண்ணி வைங்க, கிறிஸ்டியன் தானே, பண்ணி வைங்க, கர்த்தர் சொல்லுகிறார், செய்." பிழையாம். அவன் பிழையாம இருப்பான். இவங்களுக்கும் ஆசை. பிழையாமுடைய சத்தத்தை கேட்கணும்னு இவங்களுக்கு ரொம்ப கொள்ள ஆசை. இச்சிங் இயர்ஸ். இப்படிதான் ஜனங்க விழுறாங்க. பாத்துக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆவியை குறிச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. அன்பின் தேவனே, துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, பொல்லாத தவளையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். ருமாஷே கபரா தூரமா ஷடதடபா எழும்பி வருகிற எல்லா சேஷின் வல்லமைகள் தூரே பேஷே காலாபா குடியை கொண்டு வருகிற குடிகார ஆவி இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். கண்கள் திறகப்படுவதாக ரிமாத்தே பெலேபே ஷேகி பரகதலபா சகல பேலேத்தின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதோ தூமாஷை குறித்ததான தெளிவான ஒரு கர்த்தாவே ஒரு விளக்கத்தின் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. அறிவை போதியும் மா தே பா கா தா லா பா ஞானத்தை போதிக்கிற கிருபைகளை தாரும். ரிமா கபாலா ஷேக்கி பிரிமா ரூகா துலாமா ஷடதடகதலபா ரூதானிமேஷே ரகிபாலா கோரிமு ஷிக்கிபா ராத்தோரிமேஷே லகேமு ஷிக்கிபடகதடகதடகதடகதடபா அக்கினி இறங்கி வரட்டும். ஜாயின் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேக கரம் இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக. ஸ்பீக் த டிவைன் ஃபயர். ஸ்பீக் த டிவைன் ஃபயர். ரிபாலா தோரமா ஷக்கதடகதடகதடகதடபா பீலையாமின் ஆலோசனைக்கும் பீலையாமின் சத்தத்திற்கும் செவி கொடுக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். இதோ உன்னுடைய செவித்தினம் உடைய உன் செவிகள் மந்தமடையாதபடி எச்சரிக்கையாயிரு. ரேகே பாடா ருகாதோலாமா கதலபா பினகாசை போல இழும்பு பிடிக்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வாதையை நிறுத்தும்படியாக மோசேக்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்கும்படியாக யுத்தம் பண்ணுகிற யுத்த புருஷனாய் இருக்கும்படியாக எழும்பப்படுகிறவன் லீ பாகோதாடா பாலாபாடா கதாடாபா எழும்பு. கர்த்தருக்காக வைராக்கியமாய் தீபிடிச்சு எரி. எல்லாம் மந்தமடைய பண்ணுகிற ஆவிகள் ஜப கட்டுகள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எரிய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தீபிடிச்சு எரிமா தேரேவே ஷே லிகமா தோரமா ஷடகதடகதடகதடபா தடைகள் உடையட்டும். எல்லா சோர்வுகள் பலவீன கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தீபிடிச்சு எரி தோபுரி ஷேக்காடாகதலபா எல்லா தூமாஷின் வல்லமைகளை வெட்டுங்க. ஏதோ ஒரு 5 நிமிடம் எடுத்து கர்த்தருக்காக வைராகியமா சபைகள்ல செயல்படுகிற பீலையாமின் போதனைகள் இயேசுவின் நாமத்தினால எரியிட்டு இந்த வேளையில ஜெபிங்க. நான் ஜெபிக்கிற மாதிரி அப்படியே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்கிறார், உதவி செய்கிறார். தூமாஷின் வல்லமைகளை வெட்டுகிறேன் என்று சொல்லு. ரே காபாரா தோராமா ஷகடகலபா தூமாஷின் கிரியைகளை மடங்கடிக்கிறேன் மடங்கடிக்கிறேன். வெட்டு அவைகளை கட்டிந்து கொள்ளு. இதோ ஊழியம் செய்கிறது போல தன்னை காண்பித்து சபை மக்களை வேசித்தனத்துக்குள்ளேயும் விக்கிரக ஆராதனைக்குள்ளேயும் கொண்டு போகிற பொல்லாத பீலையாமின் ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினால எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ராமா தோரமோ ஷேகே பேரிபி ரீகமாலா தூராமா ஷடதடகதடகதலபா வானங்கள் திறக்கப்படட்டும். சகல இருளின் கட்டுகள் உடையட்டும். கிருபைகள் இறங்கி வரட்டும். ரீமா தோராமா ஷா லீகாபாலாபா பொல்லாத இருளின் ஆவி பெண் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தடைகள் உடையணும். எல்லா இருளின் கட்டுகள் வேசித்தனத்தின் வல்லமைகள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. அந்த ஆவி குடிச்சு தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த காரியத்தை நான் குரூப்ல போடுறேன். படிச்சு அதுக்கு விரோதமா ஜெபிக்கணும். ஓகேங்களா? அதை அறிஞ்சிக்கிட்டு எனக்கும் ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக சொல்ல, அதை கடிஞ்சு ஜெபிக்கணும். ஓகேங்களா? காரியங்கள் வாய்க்கும். ஆசீர்வதிப்பார். God bless you. நாளைக்கு ஜாயின்